ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முகம் சிதைந்த நிலையில் பலத்த காயங்களுடன் இருளரின இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாணமாக்கி கொடூரமாக கொலை செய்த கொலையாளி சிக்குவாரா? ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த ராமாபுரம் பகுதியில் மின் வாரியம் அருகே முகம் சிதைந்த நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடந்துள்ளது. அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவேரிப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை டிஎஸ்பி பிரபு, அரக்கோணம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். உடலை கைப்பற்றி வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதான சரவணன் என்பது தெரிய வந்தது. இவர் இருளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் கிடைத்த வேலை செய்து தனது மனைவியுடன் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர் என்பதும் தெரிய வந்தது. கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்த சரவணன் சனிக்கிழமை இரவு உறவினர் ஒருவருடன் சேர்ந்து அப்பகுதியில் மது அருந்தியது தெரிய வந்தது. மது அருந்தும் போது வாய் தகராறு ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்டு முகம் சிதைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.